சிறுபான்மை மக்கள், தலித் மக்கள்னா தாழ்த்தப்பட்ட மக்கள். இந்த வார்த்தைகளை தூக்கி எறியணும். இதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுதிப்பாடு. தலித் என்றால் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்கின்ற சொல்லக்கூடிய வார்த்தைகளை தூக்கி எறிய வேண்டும். இந்த பண்ணையார்தனம் தான் தூக்கி எறியணும். ஐயா பாலபிரஜரிகள் சொன்னார், ஆதவ அர்ஜுனா கோவப்படுவார், ஆதவ அர்ஜுனா பயத்தை காமிக்கிறாருன்னு. உங்களுடைய ஐயா வைக்கமீறரும் கோவப்பட்டவர் தானே அநியாயத்தை எதிர்த்து. இதுதானே அவருடைய வாழ்க்கை செய்தி. என்னுடைய அறிவையும் என்னுடைய சிந்தனையும் உருவாக்கியது மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ், சென்னை கிறிஸ்துவ கல்லூரி. என்னுடைய குறிக்கோள் 16-17 வயசில் இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது. என்னுடைய அம்மாவை 5 வயதில் என் முன்னாடியே இறந்தாங்க. அது ஒரு கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனால் அவங்க விரும்பின ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைக்காமல் ஒரு ஃபோர்ஸ்ட் மேரேஜ் பண்ணி வச்சு ஒரு கல்யாணம் பண்ண வச்சு அது மூலிமா எங்கள் அம்மாவை நான் இறந்தேன். அது பேர் தான் ஹானர் கில்லிங்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு இறப்பை சிறு வயதிலேயே பார்த்து அதிலிருந்து என்னுடைய மாமா என்னை சின்ன வயசில் தூக்கிட்டு போய் ஒப்படைச்ச இடம் OYWCA. அங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணன் மிஷினரிகள் என்னை வளர்த்தாங்க. அங்கேருந்து ராமகிருஷ்ண மிஷன். அங்கேருந்து ஒரு கோவம், இந்த சமூகத்தினுடைய சமநிலை பாதிக்கப்படும் பொழுது இந்த சமூகம் தான் என்னை வளர்த்துச்சு. அப்போ நான் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் சேரும் பொழுது என்னுடைய உணர்வு ஒன்று தான் இருக்கும். மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் முடிஞ்சவுடனே எப்படியாச்சும் நக்ஸலைட் ஆகணுங்கிறது என் குறிக்கோள். இந்த அரசியல்வாதிகள்லாம் பார்த்தா துப்பாக்கி எடுத்து சுடணும் அப்படின்னு ஒரு கோபம் இருக்கும் எனக்கு சின்ன வயசில். ஆனால் அதை பக்குவப்படுத்தியது சென்னை கிறிஸ்துவ கல்லூரியினுடைய பேராசிரியர் அலெக்சாண்டர் மந்திரமொழி. அவர் தான் சொன்னார், த சிஸ்டம் இஸ் ஃபெயிலியர். இந்த நாட்டில் சமநிலை இல்லை. அம்பேத்கர் உருவாக்கிய சமநிலை, சமதர்மம், சமூக நீதி பாதிக்கப்பட்டக்கூடிய இடம் மக்கள்கிட்ட இல்லை, அரசியல்வாதிகிட்ட இருக்கு. அந்த அரசியல்வாதிகள் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிகாரத்தை வரும் பொழுது மக்களை தவறாக வழிநடத்திட்டு இருக்காங்க. ஸோ சிஸ்டம் ஒரு தப்பான இடத்துல இருக்கும் பொழுது அந்த சிஸ்டம் மக்களை தவறாக வழி நடத்துவார்கள். அப்போ நீங்கள் அந்த சிஸ்டத்துக்குள்ளே போங்க, எலெக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, தேர்தலெலாம் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உள்வாங்கி, உங்களுக்கு தான் தெரியும் நான் எங்கேருந்து வேலை பார்த்துட்டு வந்தேன்னு. எங்கே கொள்ளடிக்கிறாங்களோ அங்கேருந்து வேலை பார்த்து வந்திருக்கேன். அதனால் எனக்கு தெரியும் அவங்கள பற்றி.